கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். யார் நீதிமான்கள்? எசேக்கியேல் 18:32 இப்படியாய் சொல்லுகிறது, மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள், சாகிறவனுடைய சாவை நான் விரும்புகிறதில்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்கள் சாம்பலாக்கப்படும் முன்னதாக நீதிமானாகிய ஆபிரகாம் அக்கிரமம் நிறைந்த அந்த பட்டணங்களுக்காக கர்த்தரிடத்திலே அநேக தடவைகள் பரிந்து பேசினார். முடிவிலே அந்த பட்டணங்களின் அநீதி எவ்வளவு அகோரமாக இருக்கின்றது என்று அறிந்து கொண்டார். அந்த பட்டணங்களில் அக்கிரமம் மிகுதியானதால் தேவனாகிய கர்த்தர் அதை கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். அவர்கள் மத்தியிலே லோத்து என்னும் நீதிமான் வாழ்ந்து வந்தான். அவனோ அக்கிரமக்காரருக்குள் வாசமாய் இருக்கையில் அவர்களுடைய காமவிகார நடக்கையினால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்டார். நீதிமானாகிய லோத்தை கர்த்தர் ரட்சித்தார். 2 பேதுரு 2:8. பரம யாத்திரிகளாகிய நாமும் இந்த உலகத்தை கடந்து சென்று கொண்டிருக்கின்றோம். இந்த உலகத்திலே நீதியானது மலிந்து கொண்டே போகின்றதை நாம் கேள்விப்படுகின்றோம். நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து அதிலே செத்தால் அவன் செய்த தன் அநீதி நிமித்தம் அவன் சாவான். துன்மார்க்கன் தான் செய்த துன்மார்க்கத்தை விட்டு விலகி நியாயத்தையும் நீதியையும் செய்வானேயாகில் அவன் தன் ஆத்துமாவை பிழைக்க பண்ணுவான். அவன் எச்சரிப்படைந்து தான் செய்த எல்லா மீறுதல்களையும் விட்டு திரும்புகிறபடினாலே அவன் பிழைக்கவே பிழைப்பான், அவன் சாவதில்லை. எசேக்கியேல் 18:26-28 வரை என்று தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனங்களுக்கு கூறியிருக்கின்றார். ஒருவேளை நம்மை சுற்றிலும் அக்கிரமங்கள் மலிந்து கொண்டிருக்கலாம். ஒரு விசுவாசியானவன் வாழும் இடத்தில் லோத்தை போலவும் நோவாவை போலவும் அவன் ஒருவன் மாத்திரம் மீந்திருந்தாலும் முதலாவது அவன் தேவ நீதியை பற்றி கொண்டிருக்க வேண்டும். அநீதிக்கு உடன்படாமல் தேவ நீதி நிறைவேறும்படிக்கு காத்திருக்க வேண்டும். ஒருவரும் கெட்டு போகாமலும் அநீதியிலே அழிந்து போகாதபடிக்கு மனம் திரும்ப வேண்டும் என்று அவர்களுக்காக செபிக்கின்றவர்களாக நாம் காணப்பட வேண்டும். நீதியிலே பிரியப்படுகின்ற தேவனே, நான் அநீதி செய்கின்றவர்களோடு சமரசம் செய்யாமல் தேவ நீதியின் வழியிலே நிலைத்திருக்கும்படி உம்முடைய கிருபையினால் எங்களை தாங்கி வழிநடத்தி செல்வீராக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.